கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 ஆகிய வசனங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாரணிக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். அநியாயக்காரர் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாந்தத்தில் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சில காரியங்களை மாத்திரம் தியானிக்க போகிறோம். அநியாயக்காரரை குறித்து நாம் தியானிக்கும் போது வேசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனை, விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர். இதுல சில காரியங்களை மட்டும் நம்ம தியானிப்போம். விக்கிரகாராதனையிலே எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கு. வேதம் சொல்லுது அநியாயக்காரர், வேசி மார்க்கத்தார், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர். 1 2 3 4 ஒரு 4 காரியம் விபச்சாரத்தில் வருது. சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும்போது ஒன்று வேசி மார்க்கத்தாரா இருக்கும், அப்படி இல்லைன்னா விக்கிரகாரக்காரா இருக்கும், அப்படி இல்லைன்னா விபச்சாரக்காரங்களா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சுய புணர்ச்சி, அப்படி இல்லைன்னா ஆண் புணர்ச்சி. இப்படி யாராவது ஒருவேளை சிலர் கர்த்தரை விட்டு தள்ளி போய் அநியாயமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரை என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதையெல்லாம் அவருடைய சமூகத்துல போய் அர்ப்பணித்து, நான் அநியாயமா வாழ்ந்துட்டேன், நான் அக்கிரமமா வாழ்ந்துட்டேன், நான் தேவனை விட்டு மறந்து துணிகரமா வாழ்ந்துட்டேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன், என்னைய மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க. சில குடும்பத்திலே வேசி மார்க்கத்தாரா இருப்பாங்க. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு தேவ ஆவியினால கழுவப்பட்டு ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் வரும்போது வேதம் சொல்கிறது பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே தொடர்ந்து பாவத்தில் இருப்பாங்க. அவங்க மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி தேவனுடைய ஆவியினாலே ஒரு குடும்பத்தை யாரு மனம் திரும்புறாங்களோ அவர்களை தம்முடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்குகிறார், நீதிமானாக மாற்றுகிறார். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றும் கூட தேசத்துக்குள்ள எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய், அது சுய புணர்ச்சியா இருக்கலாம், ஆண் புணர்ச்சியா இருக்கலாம், விக்கிரகாரணியா இருக்கலாம், வேசி மார்க்கமா இருக்கலாம், விபச்சாரக்காரரா இருக்கலாம், திருடரா இருக்கலாம், பொருளாசைக்காரரா இருக்கலாம். சில குடும்பத்திலே பொருளாசையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது என்ன நடக்கு அப்படின்னா, தேவனை விட்டு மறந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
பிசாசு பல பாவ அடிமையில ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கான். சில குடும்பத்துல நான் தனிமையா இருக்கேன், நான் திக்கற்றவனா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நைட் நேரத்துல பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா தேவனை மறந்து பொல்லாத வழியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய முடிவு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே அநியாயமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திருடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பொருளாசையில இருப்பாங்க, வெறித்தனமா இருப்பாங்க, உதாசீனரா இருப்பாங்க, கொள்ளைக்காரங்களா இருப்பாங்க. கொள்ளைக்காரங்களே சொல்லி போட்டிருக்கு. இவங்களாம் மனம் திரும்பினா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துட்ட வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நித்திய ஜீவன். நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், சரி, காலையில பைபிள் எடுத்து வாசிக்கும் ஜெபம் பண்றோம், நைட்டு பைபிள் வாசிக்கும் ஜெபம் பண்றோம், சரிதான். நம்ம வாழ்க்கையில அநியாயமான காரியம் தொடருதா? அநியாய காரியம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, என் வாழ்க்கையில இந்த பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவ ஆவியினால கழுவப்பட்டு நம்ம புது சிருஷ்டியா மாறிடணும். இல்லை, எனக்கு இந்த மெசேஜில் எனக்கு தெரியும், நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் துணிகரமாக தான் வாழ்வேன், நான் துன்மார்க்கனை தான் வாழ்வேன் அப்படின்னா நேராக நியாய தீர்ப்பு நாளில் போய் நின்றோம். இந்த கடைசி காலம் கடினமான சில பிரசங்கம் பேசுறதே கடினமான சூழ்நிலை தான். ஏன்னா கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் அது கடைசி காலம். இந்த கொரோனா நேரத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. திரும்பி பார்த்தா வீட்டில் சில வீட்டில் பார்த்தா சில ஆளை காணோம். எங்கள் வீட்டில் 2 பேரை காணோம். இதான் அந்த கொரோனாக்கு அப்புறம் உள்ள இந்த கிருபையின் காலத்தில் மறுபடியும் உயிர் பிச்சை போட்டிருக்கு. இப்படிப்பட்ட காலத்திலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நித்திய ஜீவன். இல்லை, நாங்கள் எத்தனை செய்தி கேட்டாலும் நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம், நாங்கள் துணிகரமாக தான் வாழ்வோம் அப்படின்னா நேராக நியாய தீர்ப்பு நாளில் போய் நிற்கும். ஏன்னா வேதத்தை என் கையில் நான் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அநியாயம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள போக முடியாதான். ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா சில கோட்பாடுக்குள்ள வரணும். உள்ள ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னா முதல்ல கவர்மெண்ட்ல கையெழுத்து போடணும். அவங்க சொன்ன சட்டத்துக்கெல்லாம் நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடணும். அதுக்கு மேலே ஆஃபீஸர் இருப்பாங்க, செக் பண்ணிட்டு இருப்பாங்க. பேங்க் வேலையா இருக்கலாம், டீச்சர் வேலையா இருக்கலாம், போலீஸ் வேலையா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், மேலே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பூமியிலே நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்து தம்முடைய சொந்த பிள்ளையா மாற்றி அவருடைய சாயலா மாற்றி நமக்கு கிருபை தந்து நம்மளை அபிஷேகம் பண்ணி நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை நீதிமானா மாற்றி எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் நமக்கு எவ்வளவு சலுகை, எவ்வளவு கிஃப்ட், எவ்வளவு ஆசீர்வாதம். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கர்த்தரை மறந்து, அதில் தான் இந்த பாயிண்ட்ல நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். வேசி மார்க்கத்தாருக்குள்ள உள்ள போகும்போது அநியாயக்காரன் சொல்லி ஒரு பாயிண்ட் வருது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, உள்ள போக முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேசியில இருக்கும்போது வேசி மார்க்கத்தார் உள்ள போக முடியாதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 2வது விக்கிரக ஆராதனை. எங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை இருக்கோ அவங்க எல்லாமே தேவனுக்கு விரோதமா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க.
தேவனை மறந்து விக்கிரத்துல போய் மூழ்கி கிடப்பாங்க. அடுத்தாப்புல விபச்சாரக்காரர். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் விபச்சார மயக்கத்துல இருக்கும்போது அவங்க இருதயம் மயக்கத்துல இருக்கும். சில குடும்பத்திலே சுய புணர்ச்சியில இருப்பாங்க, ஆண் புணர்ச்சியில இருப்பாங்க, திருடரா இருப்பாங்க, பொருளாசைக்காரராக இருப்பாங்க. நிறைய வீட்டில் இந்த பொருளாசையில் நிறைய குடும்பம் மாட்டிக்கிடும். அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பக்கத்து வீட்டில் கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, அவங்க பார்த்தா ஒரு வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்க பார்த்தா ஒரு கார் வாங்கியிருப்பாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு பார்த்தா கொஞ்சம் நகை போட்டிருப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் இன்னொரு குடும்பம் பார்த்தா, பக்கத்து வீட்டில் நல்லா இருக்கிறாங்களே, அந்த வீட்டில் அந்த பொருள் வாங்கியிருக்காங்க, அந்த செடி வாங்கியிருக்காங்க, அந்த மரம் வச்சுருக்காங்க, அந்த கார் வாங்கியிருக்காங்க, அந்த டூ வீலர் வாங்கியிருக்காங்க, அந்த எவ்வளோன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் பார்த்து இவங்க வீட்டில் ஒன்றொன்னா லாஸ்ட்டு வாங்கி வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. பொருளாசை. தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அது போதும் அப்படின்னு சொல்லி நியாயமா இருந்தால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அநியாயமா மற்றவங்களுடைய பொருளையோ மற்றவங்களுக்குள்ள எதனாலும் சரி ஆசைப்பட்டால் நியாய தீர்ப்புனால நிற்பாங்க. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட கிருபையின் காலத்துல இருக்கிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்கள் சொல்லி பார்க்கும்போது பொருளாசையில் இருந்திருப்பாங்க, விக்கிரக ஆராதனையில் இருந்திருப்பாங்க. இப்ப என் வாழ்க்கையில நான்லாம் விக்கிரகத்துக்கு 13 லட்சம் கிட்ட பணம் கொடுத்துருக்கேன், மாந்திரியத்துக்கு, விக்கிரகத்துக்கு, பல காரியங்களுக்கு. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் தேவனை மறந்து நான் விக்கிரகத்துக்குள்ளே துன்மார்க்கமாக துரோகியாக வாழ்ந்துக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட சமூகத்திலே பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ண ஆரம்பிச்சேன், மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு பைபிள் வசனத்தோட சேர்த்து என்னோட வாழ்க்கையில் உள்ள காரியங்களை சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் மனம் திரும்பினா மட்டும்தான் பாவ மன்னிப்பு, மனம் திரும்பினா மட்டும்தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்கள்? ஏதோ ஒரு காரியத்திலே வேசி மார்க்கம் வந்திருப்பாங்க, இல்லை விக்கிரகாரம் இருப்பாங்க, இல்லை விபச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பாங்க, இல்லை சுய புணர்ச்சியாக இருப்பாங்க, இல்லை ஆண் புணர்ச்சியாக இருப்பாங்க, இல்லை திருடாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பொருளாசைக்காரராக இருப்பாங்க. சில குடும்பத்தில் வெறியராக இருப்பாங்க, சில குடும்பத்தில் உதாசீனராக இருப்பாங்க, சில குடும்பத்தில் கொள்ளைக்காரராக இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்திலே எங்கேயாவது சிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆனாலும் கூட சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கப்பா, ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இரவு நேரத்தில் கூட அம்மா இந்த வசனத்தை கேட்கும்போது என் வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாவி மனம் திரும்பினா கூட, இன்னைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டு தேவனுடைய ஆவினால கழுவப்பட்டா கூட, இன்னைக்கு நம்ம யார் அப்படின்னா பரிசுத்தவான், நீதிமான். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நம்ம பெயர் ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், தேவனுடைய ஆவினாலே கழுவப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. கடைசி காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கடைசி காலத்துல வேதம் என்ன தெளிவா நமக்கு கற்றுத்தருது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, இஷ்டம் போல வாழ்ந்தா அப்புறம் அப்படியே நேர நித்திய கடல் தான், 2ஆம் மரணமாய் அக்னி கடல் தான். கிருபையின் காலத்திலே மனம் திரும்பி
பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவ ஆவியினால கழுவப்பட்டு நியாயமான மகனாக மகளாக மாறி இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா பரிசுத்தமா வாழ சொன்னார். பரிசுத்தமா வாழ்றதுக்கு சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இன்னொரு பக்கம் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை சொன்னதுனாலே சத்துருவானேனோ. தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா ஏகப்பட்ட சத்தியம் வசனத்தை வச்சு அழகா கர்த்தருடைய ஆவியான திட்டமா பேசிட்டு இருக்காரு. ஆனா சில குடும்பத்திலே மனம் திரும்ப பிடிக்காது. கடைசி காலத்துல இந்த கள்ள உபதேசம் ஒரு செக்ஷன் இருக்கு. மனம் திரும்புற பிரசங்கமே இருக்காது. ஒன்லி டயலாக் பிரசங்கம், வயிற்றுக்காக கள்ள உபதேசம், பல காரியங்களிலே தவறா உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன். இல்ல நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம் அப்படின்னா அப்படியே நேரா நித்திய கடல், நித்திய அக்னி, 2ஆம் மரணமாய் அக்னி கடல். அது லூசிபருக்கு தான் நியமிக்கப்பட்ட இடம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பாத பட்சத்திலே தேவனோட உக்கிர கோபம் வெளிப்படும் போது நியாய தீர்ப்பு நாள்ல யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பூமியில வாழ்ற காலத்துல உயிர் பிச்சை போட்டிருக்காரு. எதுக்கு தெரியுமா? கிருபையின் காலத்துல என்ன செய்யணும்? இஷ்டம் போல குதிக்கவா கிடையாது, இஷ்டம் போல ஆடவா கிடையாது, இஷ்டம் போல துள்ளவா கிடையாது. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அடுத்தவள நியாய தீர்ப்பு நாள் தான். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்தால் நாம் மறுரூபமாக்கப்படணும். எக்கால சத்தம் நமக்கு கேட்கணும் அப்படின்னா நம்ம தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும் அப்படின்னா நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் கரை திரை எல்லாம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். கை சுத்தமா இருக்கணும், கண்ணு சுத்தமா இருக்கணும், சிந்தனை சுத்தமா இருக்கணும், இருதயம் சுத்தமா இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தமா இருக்கணும், தேவன் எதிர்பார்க்கிற நீதி இருக்கணும். இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படணும். கர்த்தருடைய வருகை குறித்து நம்ம தியானிக்கணும். வரக்கூடிய நாட்களில் தியானிப்போம். தேவ திட்டத்துக்குள்ள இருந்தால் ஆசீர்வாதம். இந்த மாசத்துல லென்த் டேஸ்க்காக அநேக காரியங்கள் தியானிக்க வேண்டியிருக்கு. என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சத்தியத்தை சத்தியமா தியானிப்போம். கர்த்தருடைய வருகையில காணப்படுவோம். நித்திய ஜீவனுக்குள்ள போவோம். தேவனோடு சந்தோஷமா இருப்போம். கொஞ்ச காலம் உபத்திரம், கொஞ்ச காலம் பாடு, தேவனுக்காக வாழ்வோம். இன்னைக்கு உள்ள வசனத்துல ஒரு முக்கியமான வசனம் எது அப்படின்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா ஒன்று பொருளாசையா இருக்கும், இல்லை கொள்ளைக்காரங்களா இருப்பாங்க, உதாசனராக இருப்பாங்க, மற்றவங்களை பற்றி பழித்து பேசிட்டு இருப்பாங்க, நான் கரெக்டுன்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. இரவு நேரத்திலே தாழ்த்த போகிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். அந்த வேர்டு ஆழமாக பிடிச்சாச்சுன்னா நம்ம எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்க முடியும். உங்களில் சிலர் 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 இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்கள்? மேலதான் இருக்கு. அநியாயக்காரர், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, வேசி மார்க்கம், விக்கிரகாராதனை, விபச்சாரம், சுய புணர்ச்சி, அன்புணர்ச்சி, திருடர், பொருளாசை, வெறி, உதாசனர், கொள்ளைக்காரர். அதனால நம்ம வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா? நைட் நேரத்தில் செல்போன்ல சார்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஆவியில இருக்கிறோமா, இல்லை செத்து போன நிலைமையில இருக்கிறோமா? சரீரம் செத்து போன நிலைமையில இருக்கா? ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கா? ஆவி செத்து போன நிலைமையில இருக்கா? சிந்தனை கிறிஸ்துவோடு இருக்கா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்றார். அதனால இரவு நேரத்திலே
வசனத்தெலாம் நம்ம தியானிக்கும் போது நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறோமா? சில குடும்பத்திலலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட வசனத்தை தியானிக்கும் போது இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். நிதானமா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் கவனிச்சு பார்க்கறதுக்கு இரவு நேரத்தில் தேவன் அருளி அப்போ மினிஷானில் உங்களுக்கு நிறைய காரியத்தில் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதை கண்டுபிடிக்கலாம். நைட் நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தால் 1 யோவான் 1:9 அழகாக எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை அறிக்கையிடணுமா? அறிக்கையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தா அவங்க ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். பாவத்தை அறிக்கையிடும் போதுதான் சில பிசாசு வெளியில போகும். பாவத்தை அறிக்கையிட மாட்டேன், நான் அப்படியே கல்லு மாதிரி இருப்பேன், அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சில குடும்பத்தில் கடினமான இருதயமாக இருப்பாங்க. அப்புறம் தேவனே நொறுக்குவார். நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஏன்னா காலம் கடைசியாக இருக்குது. கடைசி காலத்தில் அன்பும் இல்லை, பணத்துக்காக ஓடுறாங்க. பணப்பிரியர் என்று எழுதப்பட்டிருக்கு, அன்பில்லாதவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சுயத்துக்காக மட்டும்தான் வாழ்வாங்க, தனக்காக மட்டும்தான் வாழ்வாங்க, வைராக்கியமா இருப்பாங்க. தேவனே பார்த்து கொள்வார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவம் இருக்கு அப்படின்னா பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, நம்ம பாவத்தை அறிக்கை இடும்போது தான் பாவத்தை மன்னிக்கிறார். அந்த வேர்டு ரொம்ப ஆழமான வேர்டு. பாவத்தை அறிக்கையிட்டால் பாவத்தை மன்னிக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். அதனால் பாவத்தை அறிக்கையிடுறதுக்கு தான் இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தி. உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தால் இந்த செய்தி மூலியமாக நாம் சில ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி எடுத்துதைக்கணும் சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே எங்களோட திட்டமாக பேசுனீங்க. உங்களுடைய வார்த்தை கற்பணிக்கணும். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. எல்லா அநியாயத்தையும் எல்லாம் நீக்கி எங்களை சுத்திகரிங்கப்பா. யாரெல்லாம் பாவ மன்னிப்பு அறிக்கை செய்கிறாங்களோ அந்த குடும்பத்தினுடைய குறைகள் குற்றம் எல்லாத்தையும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. தேவாவினாலே அப்பா சுத்திகரிங்கப்பா. நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தவான்களாக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீர் ஆசிரியங்க. உங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் 1000 மடங்கு ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடித்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்க அந்த எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்தால நிரப்புங்க, தேவ ஆவியால் நிரப்புங்க, சத்திய ஆவியால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. ராஜா, இந்த மாசத்துல எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. 10th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ராஜா, தேவனர்லே அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பம் நித்திய ஜீவனத்தில் வர வேண்டும். ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகையில காணப்பட வேண்டும். மறுரூபமாக்கப்பட வேண்டும். என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிங்கப்பா. செத்து போன வாழ்க்கை எல்லாம் மறுரூபமாக்கப்படட்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியான இறங்கி வாங்கப்பா. செத்த கிரியைகளை எல்லாவற்றையும் நீக்கி சுத்திகரிங்க. உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தின் ஏஜுபின கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி பண்ணுவாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசிரியங்க. நைட் நேரத்தில் அப்பா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் பகலில் வெளியில் போயிட்டு எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்துவங்க கற்று கிருபை செய்யுங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண்வெடிக்க கற்று கிருபை செய்யுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள், செத்த கிரிகள், விபச்சார கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரியப்படட்டும்.
யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அவனுடைய அப்பத்தை தண்ணியும் அப்பா ஆசிரியப்பா, அவனுடைய சந்ததி ஆசிரியங்க, அவனுடைய வம்சத்தை ஆசிரியங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பிரிவினை, டைவர்ஸ், சில குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி சில குடும்பத்தில் ஜெயிலில் இருக்காங்க, சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு இருக்காங்க, மாந்திரியம் பிள்ளிசும் ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, சில குடும்பத்தில் சந்தேகம், சில குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, சில குடும்பத்தில் விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், எந்த வீட்டுக்கும் இந்த ஆவியல் கிரீஸ் இது கொண்டுக்கோ அந்த எல்லா கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும். எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறோம் அவனோட அப்பத்தின் தண்ணீர் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்துல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, சாபத்துல இருக்காங்க, அந்த எல்லா குடும்பத்தையும் மீட்டெடுங்கப்பா. உங்களுடைய கரத்துல அப்படின்னு படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்க கர்த்தர் வாசல் திறந்தாங்க. தேவனுக்கு பிரியமானபடி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடன் பிரச்சனை, உபத்திர பிரச்சனை, நிறைய குடும்பத்துல பாடுகள், சில குடும்பத்துல நிந்தைகள், அவமானங்கள், இந்த குடும்பத்துல உபத்திரத்தெல்லாம் மாற்றித்தாங்க. இந்த மாசத்துல இஎம்ஐ கட்டணும், நகை கடன், பிசினஸ் கடன், ஓடி அக்கௌண்ட், சில குடும்பத்துல விவசாய லோனு, சில குடும்பத்துல குழுக்குள்ள பணம், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், நிறைய தேவைகள் இருக்கு, லட்சக்கணக்காக கடன் இருக்கு, கடனை திருப்பி கொடுக்க முடியல, கண்ணீரோடு வாழக்கூடிய குடும்பம் உண்டு, தாய்மார் உண்டு. அந்த குடும்பத்தை கத்த சந்திங்கப்பா, சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளும் ரத்தத்தினால கழுவி ஆசீர்வதிங்க. மனிதனுடைய கண்களில் தயவுடைய கதை கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க, உங்கள் கிருபினால் நிரப்பி ஆசிரியங்க. இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு சொல்லி தோல்வியோடு, வேதனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உடனே சந்திங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் படுத்த படுக்கையில் மரண தருவாயில் இருக்காங்க சில குடும்பத்துக்குள்ள, அந்த குடும்பத்தை உடனே சந்திங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. தேவன் அறியப்ப மினிசர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்துக்கும் தீர்காயுஸ் தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க, ஆசிரியங்களோட எல்லா பலவீனத்தையும் நீக்குங்க. நிறைய குடும்பத்துல பொருத்தனை பண்ணி இரவும் போலுமாக அப்பா தினம்தோறும் செய்யுங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியராஜா, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேறு அடைங்க. உங்க நாம மையம் விடட்டும். உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பழையங்களை திறந்து, பண்டக சாலை திறந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும், பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும், பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். ராஜா, இந்த நாளின் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல தனிமை, திக்கற்ற பிள்ளை, சில குடும்பத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய பாதுகாப்புகளே அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டில் இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க, நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க, வாலிப பையங்க வேலை பார்க்குறாங்க, நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்பியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் அப்பா பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்காங்க, வியாபாரத்தில் இருக்காங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்காங்க, நைட் ஷிஃப்ட்ல வேற வேற இடத்துல வேலை பார்க்காங்க. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள், செல்போன் பாவம், சில குடும்பத்துல தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப், மதுபான அடிமை, விபச்சார அடிமை, நைட் நேரத்தில் எந்தெந்த ஆவிகள், எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக தற்கொலை எண்ணங்கள், எந்தெந்த குடும்பத்தில் ஆக்சிடென்ட் அப்பா எந்தெந்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கோ அந்த எல்லா செத்த கிரிலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படும். ராஜா, இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தேவனுடைய மகிமை அப்பா விசேஷமா உங்க பிள்ளைகள் இறங்கி வரட்டும்ப்பா. தேவனுடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். விசேஷமாக நைட் நேரத்திலே எந்த குடும்பத்திலே அப்பா வீடு கட்டணும், சொந்தமா வண்டி வேணும், சொந்தமா அப்பா வியாபாரம் ஆரம்பிச்சு யோசிக்கிறவங்கள எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. சில குடும்பத்துல வெளிநாட்டு போறதுக்காக அப்பா எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க, சில குடும்பத்துல வெளிநாட்டு போறதுக்காக ஆயத்தமா இருக்காங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. ராஜா, உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் விசேஷமா ஜெபித்த எல்லா குடும்பத்தோட தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில உபத்திரத்தை மாற்றித்தாங்க. ராஜா, டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூடங்க, சில குடும்பத்துல ஐசியூல இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க,
குழந்தைய விசேஷமா கர்த்தர் சந்திங்க ராஜா. சில குடும்பத்துல வீட்டுல பல சூழ்நிலை கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. சில குடும்பத்துல நைட் நேரத்துல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. அந்த குடும்பத்தோட கண்ணீரை துடைத்து ஆசிரிங்க. உங்க பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. இந்த மாசத்தோட எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து அப்பா மீதி எடுத்து வைக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்தெந்த குடும்பத்துல பொருத்தனை பண்ணிக்காங்களோ அந்த எல்லா பொருத்தனை எல்லாம் விசேஷமா தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து அப்பா நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. லெந்து காலத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. வரக்கூடிய நாட்கள்ல யாரெல்லாம் உபவாசம் இருக்க போறாங்களோ அந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த வருஷத்துல எங்க தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை நாங்க காண செய்வோம் ராஜா. விசேஷமா மிஷனரிக்கா ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்களுக்கா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா திருநெல்வேலியில விசேஷமா யாரெல்லாம் அப்பா பரிசுத்தவான்கள் இருக்காங்களோ எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அப்படின்னு ராஜா. அப்பா விசேஷமா மோன்ஸ்ல செய்யா அப்பா உங்களுடைய கரத்துல அப்படின்றோம். வின்சன் செல்வகுமாரே அப்பா விசேஷமா உங்களுடைய கரத்துல அப்படின்னு ராஜா. எல்லா தேசத்துல அப்பா பரிசுத்தவான்களையும் உங்களுடைய கரத்துல அப்படின்னு ராஜா. விசேஷமா எங்க தேசத்துக்குள்ளே அப்பா எழுப்புதலை நாங்க பார்க்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அப்படிங்க. வெளிநாட்டுல இருக்காங்க ராஜா. அவங்க இருக்கிற இடத்துல விசேஷமா சகல விதமான பாதுகாப்பு வேண்டும். உங்க நாம மையம் விடட்டும். உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். சீக்கிரமா படுத்துவங்க கதை கிருபை செய்யுங்க. அதிகால வேளை கண்குளிக்க கதை கிருபை செய்யுங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடணும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மிகுந்ததாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசிரிங்க. விசேஷமா இரவு நேரத்துல யாரெல்லாம் வந்து செய்தி கேட்டீங்களோ, என் பேர் ரவிராஜ், திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். தேவனர்லேயே அப்போ மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு கூடாரம் போட வேண்டிய அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.